வெல்கம் गाइस. இன்னைக்கு நான் உங்ககிட்ட எந்த படத்தை பத்தி பேசலாம்னு இருக்கேனா, இங்கிலீஷ் 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 இங்கிலீஷ். என்னங்க ஏதோ இங்கிலீஷ்ங்கிற பாருங்களா, இதாங்க படத்தோட டைட்டில். அதை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லி பார்த்தேன், வேற ஒன்றும் கிடையாதுங்க கைஸ். ஏன் அப்படி சொன்னா பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இந்த படத்தோட டைட்டில் கேள்விப்பட்டோன்னா என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக இந்த படம் வந்து ஏதோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அது உண்மைன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஓகே கைஸ், பார்க்கலாம் இந்த படத்தை பற்றி. இந்த படத்தில் மெயின் ரோல் யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீதேவி பண்ணுறாங்க. ஸ்ரீதேவி வந்து 16 வயதிலே படத்தில் வந்து அறிமுகமானது வந்து பட்டை இழப்பிட்டு நடிச்சாங்க. நம்ம தமிழ் ஃபீல்டில் ஒரு கலக்குன்னு கலக்கினாங்க. அந்த ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம தமிழ் ஃபீல்டில் கலக்கினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் போய் கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் ஃபீல்டில் ஒரு 14 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் வந்து இந்த படத்து மூலமாக தான் நம்ம தமிழ் ரசிகர்களை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தால் தானே அவங்க மறுபடியும் வந்து தமிழ் ஃபீல்டுக்கு இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இந்த கதை வந்து சூப்பராக இருக்குங்களாமா. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌரி ஷிண்டே. இவங்க வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டர். இவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே கரெக்டாக வந்து இந்த மாதிரி கதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இவங்களுக்கு இந்த கதை எடுக்கணும் ஒரு தோணுச்சுன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அம்மா அதாவது கௌரி ஷிண்டேவோட மதர் மேலே ஒரு இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களோட லைஃப்ல நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க இந்த படத்தை வந்து இப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை டெவலப் பண்ணியிருக்காங்களாமா. சரிங்க, அப்படி என்ன இந்த படத்தோட கதை என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க என்னதான் நம்ம வந்து வளர்ந்துட்டாலும் நமக்கு வந்து இப்போ நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ், நம்ம தாய்மொழி தமிழ்ங்கிறோம். அதாவது என்ன சொல்றது, எங்கும் தமிழ் எதிரும் தமிழ், நம்ம தமிழ்னு சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் வந்து நம்ம நாட்டில் இன்னமும் நம்ம ஊரில் கூட சரி, ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேசுகிற ஒருத்தரை பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. தனி ஒரு என்ன சொல்றது, ஒரு பொது இடத்துல போயிட்டு ஒருத்தர் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கா, இன்னொருத்தர் வந்து தமிழ் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ் பேசுறவன் தான் ஒரு 4 பேர் பார்ப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷா, ஓ அவன் இங்கிலீஷ் பேசுறான்டா, அந்த மாதிரி தான் நினைப்பாங்க இல்லைங்களா. அந்த ஒரு என்ன சொல்றது, ஆங்கிலத்து மேல இருக்கிற ஒரு மோகம் இன்னும் வந்து நம்ம நாட்டில் வந்து குறையலாம் சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படமே எடுத்திருக்காங்களாமா. என்னன்னா இங்கிலீஷ் பேசுறவன எல்லா இடத்துலயும் வந்து உயர்வாகவும், அதே வந்து தமிழோ வேற ஏதோ லாங்குவேஜ் பேசினானா அவனை வந்து கொஞ்சம் தாழ்த்தியும் பார்ப்பாங்க இல்லைங்களா. அந்த ரெண்டு சமூகத்துக்கு இடையே இருக்கிற அந்த ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு போராட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து இந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காங்களாமா. இது வந்து ஈவன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது எல்லாருமே வந்து இங்கிலீஷில் வந்து பெரிய மேதைகளாக கிடையவே கிடையாது. அந்த மாதிரி சமூகத்தில் அந்த இங்கிலீஷ் தெரியாத, அந்த லாங்குவேஜ் தெரியாதனால அவங்க வந்து எந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்களாமா. கண்டிப்பாக இது உண்மையான ஒரு வரவேற்கத்தக்க படங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இந்த படத்தோட அந்த டைட்டிலும் சரி, அந்த கதை சுருக்கத்தை கேட்டோன்னு எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் ஒரு ஆர்வம் இருக்கு. நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கேன். அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்களாமா. நம்ம போய் பார்க்கலாம். இன்னும் இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித் குமார் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. நம்ம தல அஜித் ஃபேனும் சரி, எல்லாத்தோட ஃபேனும் சரி, நம்ம இந்த படத்தை வந்து ஒரு மாபெரும் ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு வித்தியாசமான கான்செப்டை வந்து கையில் எடுத்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு வெற்றி அடைந்துதான் நான் நினைக்கிறேன். என்ன சொல்றது, இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கேரக்டர் நாமளா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து அந்த மாதிரி அந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருக்காங்களாமா. ஓகே கைஸ், இந்த படம் விட்டு நம்ம போய் பார்க்கலாம். நான் உங்களை வந்து இந்த படத்தோட ரிவ்யூவில் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஓகே, பாய்.